ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நம்மளோட ஏஸ்கிரிவி. இந்த வீடியோ பார்க்க வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட தீவிரமான ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். எல்லா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக காத்திருக்கிறது ஜெயிலர் 2 அப்டேட்காக தான். ஜெயிலர் 2 இன்னைக்கு இந்த தேதிக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவை மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருக்க படம். ஏன்னா ஜெயிலர் 1 மிகப்பெரிய சக்ஸஸ். ஹிந்தி மார்க்கெட்டில் மட்டும் ஜெயிலர் 2 பெருசாக வந்து கண்டிப்பாக போயிருச்சுன்னா இந்த படம் 1000 கோடின்றது அடிச்சிடும். ஜெயிலர் 1ஓட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா அண்ட் அதர் சினிமாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு சைட்லலாம் போலா சங்கர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, நம்மளோட சிரஞ்சீவியோட படம். அந்த படத்தை அந்த இடத்துல அடித்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிச்சு. இப்போ ஹிந்தி மார்க்கெட்டை இந்த படம் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. அதனாலே வந்து நிறைய டைம் எடுக்க போகுது அப்படின்றத வந்து நெல்சன் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேமியோஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கூலி படத்தில் ஒரு மிகப்பெரிய மிஸ் என்னன்னா கேமியோஸை ஒழுங்காக யூஸ் பண்ணல. நெல்சன் பார்த்தீங்கன்னா கேமியோ யூஸ் பண்ணுறது எப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு நம்மளுக்கு ஜெயிலர் படத்தில். ஏன்னா ஜெயிலர் 1 வந்து ஒரு சாதாரண படம் தான். சாதாரண படத்தை வந்து இன்னும் ஒரு பிளாஸ்டாக மாற்றுறதுக்கான காரணம் வந்து அதில் யூஸ் பண்ண கேமியோ சிவராஜ்குமார் சார், மோகன்லால் சார், இவங்க இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ். அந்தந்த ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார்ஸை கொண்டு வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவான மார்க்கெட்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டார்கெட் பண்ணி கர்நாடகாலேயா இருக்கட்டும் அண்ட் ஆந்திரா தெலுங்கானாலேயா இருக்கட்டும், முக்கியமாக கேரளாவில் ரஜினி சாருக்கு பெரிய கலெக்ஷன் எந்த படத்துமே வந்ததில்லை. ஜெயிலர் 1 மிகப்பெரிய கலெக்ஷன்ன்றது வந்து பண்ணிச்சு. இப்போ ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டார் கேஸ்ட் அப்படியே வரப்போது. ஷாருக்கான் ட்ரை பண்ணாங்க, பட் ஷாருக்கான் நடுவில் வேணான்ட்டாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை வந்து கூப்பிட்டு வராங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தானம் இந்த படத்தில் இருக்காரு, யோகி பாபு இருக்காங்க, வித்யாபாலன் இருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்குது. இந்த ஜெயிலர் 2ஓட ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரெல்லாம் இருக்காங்கன்றத பற்றின அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என் கார்ட்ஸ்லேயே வரப்போது. மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க யாரெல்லாம் ஜெயிலர் 2ல் நடிக்கிறாங்கன்றது. இந்த படம் ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமாக இருக்க போது. அனிருத் இந்த படத்துக்கு உயிரை கொடுத்து மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வர எல்லா சாங்குமே ஹிட் சாங்காக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்க போது. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்ன்றது வந்து போயிட்டுருக்கு. என்னதான் பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்திருந்தாலுமே ஒரு பர்ஃபெக்டான ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2.5 வருஷம் டைம் எடுத்திருக்காரு நெல்சன். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கூலியை விட அதிகமாக டேஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சன் பிக்சர்ஸ் கிட்ட இப்போதைக்கு நெல்சன் கேட்டுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அண்ட் சிஜி விஎஃப்எக்ஸ் இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. டப்பிங் ஒர்க்கும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. படமும் வந்து லென்த்தியாக ஒரு 2 மணி நேரம் 45லேருந்து 3 மணி நேரம் கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 மணி நேரம் படத்தை எனக்கு 2.25 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படத்தோட அந்த ஒர்க்குன்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸை இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூலை பிளான் பண்ணாங்க, ஜூலை முடியல. இப்போ அப்டேட்ஸும் பெருசாக நம்ம கொடுக்கல. ஸோ அப்டேட்ஸ் இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரைலர், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்லாம் வேறு இருக்குது. அதனால படத்தை நம்ம வந்து ஒரு பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம செப்டம்பர் மாதம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெல்சனும் அது வரல டைம் கேட்டிருக்காரு. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கே 3 மாதம் எடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த படத்தில் எவ்வளோ சம்பவங்கள் இருக்க போகுதுன்றது இன்ட்ரோல் பிளாக்லாம் வெறித்தனமாக இருக்குன்ற மாதிரிலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதனால் இப்போ செப்டம்பரில் ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி பிளான் பண்ணாங்க, செப்டம்பர் 4ஆம் தேதி. பட் அதை விட ஒரு பக்காவான ரிலீஸ் டேட் வந்து என்னென்னா 2024 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த கணேஷ் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா வந்து தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. கோட் படம் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்தது. இப்போ தசரா ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வந்து தசரா அந்த டைமில் வந்து சேயோன் படம் வருது. பட் ரஜினி சார் படத்தை கம்பேர் பண்ணும்போது அது சின்ன படம் தான். ஆனால் அதே டைமில் நிறைய தெலுங்கு படமாக வரப்போகுது அப்படின்ற காரணத்தினால அந்த மார்க்கெட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால இப்போதைக்கு ப்ரொடியூசர் ஒரு பக்காவான பிளானு. செப்டம்பர் 11ஆம் தேதி நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கணேஷ் சதுர்த்தி ரிலீஸாக, விநாயகர் சதுர்த்தி ரிலீஸாக, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோட்டோட சக்ஸஸ் அப்படி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸாக பிளான் பண்ணுறாங்க. கணேஷ் சதுர்த்தியை பொறுத்த வரைக்குமே நம்ம ஊரில் ஒரு சாமியோட பண்டிகையாக நம்ம பார்க்குறோம். பட் மும்பையிலலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான், 10 நாள் நடக்கும். ஆனால் அந்த 10 நாள் ஃபெஸ்டிவல் மாதிரி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டால் ஒரு பக்காவான ஒரு கலெக்ஷன் அடிக்கும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சன் பிக்சர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் செப்டம்பர் 11ஆம் தேதி இப்போதைக்கு லாக் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் பக்காவான ரிலீஸ் டேட்டாக சன் பிக்சர்ஸ் வந்து பிளான் பண்ணதாகவும் ஒரு தகவல்ன்றது வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? பட் நம்ம எல்லாம் சீக்கிரமாக இந்த படத்தை கொண்டாடலாம்னு நினச்சோம். பட் இந்த கொண்டாட்டம்ன்றது செப்டம்பர் 11ஆம் தேதி வரலாம் தள்ளி போகுது அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோடு நிறைய பேர் இருப்பீங்க. உங்களோட மன வருத்தத்தை பற்றின்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஏஸ்கிரிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரஜினி சாரோட தீவிரமான ரசிகர்கள் இருந்தால் அவங்களே இதோட ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பண்ணி லைக் பண்ணுங்க, மறக்காம கிளிக் பண்ணி வச்சுங்க.